கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பிறந்த சில நாட்களேயான பச்சிளம் குழந்தை தலை துண்டிக்கப்பட்டு குளத்தில் சடலமாக கிடந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேந்திரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ராஜாக்கமங்கம் பகுதியில் சப்பக்குளம் உள்ளது. இந்த குளத்தில் பிறந்த சில நாட்களான குழந்தையின் உடல் தலை இல்லாமல் அழிய நிலையில் மிதந்துள்ளது. இது குறித்து தகவல் பகிர்ந்த நிலையிலும் பொதுமக்கள் அருகே உள்ள ராஜாக்கமங்கம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடம் விரைந்து வந்த போலீசார் குளத்தில் இருந்த சிசு சடலத்தை மீட்டு உடல் கூறு ஆய்வுக்காக கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் புகார் மனுவும் பெற்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தையின் தலை துண்டிக்கப்பட்டு உடல் அழிய நிலையில் இருந்ததால் அது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா எனவும் விசாரித்து வருகின்றனர். மேலும் மரபணு பரிசோதனை மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் என்பதால் குழந்தையை கொலை செய்த நபர்கள் யார் என்பதை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சுற்றுவட்டார பகுதியில் சமீபத்தில் பிறந்த குழந்தைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதனை வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.